வணக்கம் சொந்தங்களே. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் தைப்பூசம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசம் ஏன் நம்ம தை மாதத்தில் கொண்டாடுறோன்னா, தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருவதனால நம்ம தைப்பூசம் கொண்டாடுறோம். இந்த முருக பக்தர்கள் அனைவருமே இந்த 48 நாள் முருகருக்காக வேண்டி விரதம் இருப்பாங்க. மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கவுங்க உடம்பு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 48 நாள், 21 நாள், 11 நாள், 9 நாள், 6 நாள், இல்லை லாஸ்ட் நாள் பிப்ரவரி 1 அன்றைக்கி கூட ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம முருகனுக்கு முடிஞ்சால் ஒரு நெய் தீபமோ, அப்படி இல்லையா 6 விளக்கு போட முடிஞ்சாலும் தினமும் வெத்தலை தீபம் போட முடிகிறவங்களாலையும் வெத்தலை தீபம் போடுறதுனாலும் போடலாம். நம்ம வெத்தலை தீபம் போட்டாலும் அதுக்கு தகுந்த பலனும் கிடைக்கும். ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதில் நம்ம மனசார உருவி முருகா முருகான்னு வேண்டி நம்ம 5 நிமிஷம் அந்த ஒளி தீபத்தை பார்த்தோம்னாலே முருகர் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்மளுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். நம்ம முந்தின நாளே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி தலைக்கு குளிச்சுட்டு நம்மளால் என்ன நெய்வேத்தியம் அந்த நேரத்தில் செய்ய முடியுமோ செஞ்சு பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஓரையிலையும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். 6 to 7 இருக்குது, அப்புறம் மதியம் 1 to 2 இருக்குது, இரவு 8 to 9 இருக்குது. எந்த ஓரையில் உங்களால் முடியுமோ, வேலைக்கு போகிறவங்களால காலையிலே ஏற்ற முடிஞ்சால் ஏற்றிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் இல்லை நைட்டு இந்த மாதிரி நேரத்துலையும் ஏற்றலாம். நம்மளால் என்ன முடியுமோ நெய் விட்டு விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லையா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம். நம்ம கையில் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு விளக்கு ஏற்றிக்கலாம். ஒரு சின்ன நெய்வேத்தியம் தினமும் ஒரு பொட்டுக்கடலையோ, அப்படி இல்லை பால் காய்ச்சி நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கலாம், இல்லை கல்கண்டு போட்டு வைக்கலாம். எதையாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு கடவுளே முருகா எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்மளால் எவ்வளோ மனம் உருகி வேண்ட முடியுதோ வேண்டி நம்ம முருகப்பெருமானிடம் கேட்டோம்னா கண்டிப்பாக அவர் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. நம்ம உடம்புக்கு எது சரின்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கலாம். ஒரு வேளை சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். இல்லை மாத்திரை போடுறவங்க உடம்பு முடியாத இருக்கிறவங்கெல்லாம் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம். முருகான்ட்டு மனம் உருகி வேணுனாலே போதும், விரதம் இருக்கணுன்றது கூட இல்லை. உடம்பு நல்லா இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேளை சாப்பாடு உணவு எடுத்துக்கொண்டு நைட்டு ஏதோ பால் காய்ச்சி கூட நம்ம குடிச்சிட்டு நம்ம அன்றைய நாள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்போ முருகர்னு பார்த்திங்கன்னா குண்டி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்றது போல் அறுபடை வீடுகளிலே பழனியில் தான் ரொம்ப மிகவும் சிறப்பாக இந்த ஒரு திருவிழா நடக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் பால் குடம் எடுக்கிறது, இந்த காவடி எடுக்கிறதுன்ட்டு நிறைய பேர் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி விடுவாங்க. அதுமாரி அந்த நேரத்தில் நம்மளால் என்ன முடியுதோ முருகருக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம், அபிஷேகத்துக்கு இல்லை நெய் வாங்கி கொடுக்கலாம். என்ன நம்மளால் முடியுதோ அதை வாங்கி நம்மளால் முடிஞ்ச ஒரு பொருளை வாங்கி நம்ம முருகருக்கு அபிஷேக பொருளாக நம்ம கொடுக்கலாம். பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் அன்னைக்கு கடைசி நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக வேண்டிக்கின்னு அங்கே பிரசாதம் ஏதாவது கொடுத்தாலும் அந்த பிரசாதத்தோடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்படி இல்லையா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் எல்லோரும் வீட்டில் இருக்கிற அனைவரும் கும்பலாக இருந்து நல்லபடியாக சாமியை நல்ல மனம் உருகி வேண்டி வீட்டில் கற்பூரம் ஏற்றி நெய்வேத்தியம் என்ன பண்ணியிருக்கிறோமோ அதை சாப்பிட்டு முடித்து நம்ம விரதத்தில் முடிச்சுக்கலாம். யார் யார் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.